This video is sponsored by More Shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கொடிக்காத்த குமரன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்தார் மாவீரர். இந்திய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் ஆவார். தியாகச் செம்மல் கொடிக்காத்த குமரனை பற்றி தான் பேசப் போகிறேன். திருப்பூர் குமரன் 1904 ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் நாச்சிமுத்து முதலியார், கருப்பாயி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் அவர்களுக்கு 3வது குழந்தை ஆவார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் குமாரசாமி. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். விடுதலை போராட்டத்தில் திருப்பூர் குமரனின் பங்கு. இவர் காந்தியின் கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதலாக பார்த்தார் திருப்பூர் குமரன். அந்நிய துணி மறியல், மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகரில் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. குடும்ப சூழல் மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஓர் ஊர்வலம் நடந்தது. குமரன் தேசிய கொடியை கையில் பிடித்தவாறு நடந்து கொண்டு அந்த போராட்டத்தில் சென்றார். தலை நிமிர்ந்து ஏறு நடை போட்டு சென்றார். வந்தே மாதரம், மகாத்மா காந்திஜி வாழ்க என்று கோஷமிட்டு அவர் சென்று கொண்டிருந்தார். ஊர்வலம் காவல் நிலையத்தை நெருங்கியது. அப்போது காவல் நிலையத்தில் இருந்து 2 உயரதிகாரிகள் மற்றும் பல காவலர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடியடி நடத்தினர். இதில் போராட்டக்காரர்கள் 4 புறமும் ஓடினர். குமரன் மட்டும் தேசிய கொடியை இறுக்கி பிடித்து கொண்டு முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தார். இதை கண்டு பொறுக்க முடியாமல் மேலும் மேலும் அவரை தடியால் பலமாக அடித்தனர். மண்டை பிளந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் இரத்தத்தால் நிறைந்தது. உயர்த்தி பிடித்த கொடியோடு தரையில் வீழ்ந்தார் குமரன். இதனால் இவரை கொடிக்காத்த குமரன் என்று கூறுகிறோம். அடிபட்டிருந்த குமரன் ஜனவரி 10ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர் அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி இறந்தார்.